நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
குடும்பத்தில் ஒரு கரண்ட் வெளிச்சம் இல்லாமல், பாதை இல்லாமல், ஒரு மலை போன்ற ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்த எனக்கு ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நின்று அவருடைய மகத்துவத்தை சொல்லும்படியான அவர் பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அவங்க கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு சாக்கியம் எனக்கும் கிடைத்திருக்கிறது. வெகு நாட்களாக என் மனசில் அந்த ஆசை இருந்துச்சு. அவங்க கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது. அதை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெயர் ஆனந்தன். இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் இருக்கோம். அங்கே ஒரு காட்டுக்குள்ள வழி வாசல் கிடையாது, போக்குவரத்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தோம். பஸ்ஸு போக்குவரத்து தெரியாது, பட்டணம் தெரியாது, நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியாது, வாழ்வியல்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடர்களை கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்படி வாழ போகிறோம்னு தெரியாது, என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நம்புவோம், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிடுவோம். அனுதின வாழ்வியல் அப்படி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கவலையோட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திருமணத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு கஷ்டமான சூழல். ஒவ்வொரு நாளும் உணவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு 10 ரூபா பார்க்கறது மிகப்பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தில் தான் இருந்தோம். குடும்பமே தரித்திரத்தில் தான் இருந்தோம். இப்படி ஒரு வாழ்வை வாழணும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல, ஒரு நாள் நினைச்சு பார்க்கல. திருமணத்துக்கு பின்னாடி நாங்கள் ஒரு இடத்துல எங்கள் அப்பா அம்மா இருந்து பிரிஞ்சு ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அங்கே இருக்கும்போது பக்கத்தில் ஆண்டவர் அறிந்த, உங்களை போல தேவனை அறிந்த பிள்ளைகள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அல்லேலூயா சோத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஏதோ வேற நாட்டு பாசையாக தெரியும். இது போக நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, நம்ம தான் பெரிய ஆட்கள், பெரிய சாமி கும்பிட்றாங்க, ஏதோ அல்லேலூயா சொல்கிறாங்க, சோத்திரம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி சர்ச்சுக்கு போதெல்லாம் பார்த்தோம்னா கேவலமாக பேசுவோம், கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். அது நிறைய பட்ட பேரெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த அல்லேலூயா கோஷ்டிகளுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்க ஆட்கள் சொல்லுவாங்க, டேய் நீங்கள்கிட்ட கவனமாக இருக்கணும்டா, நீங்கள் நம்மளை மாற்றி போடுவாங்க, சாக்கடையாக இருக்கணும், நம்ம செம்மதியாக பெருசு அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லி கொடுப்பாங்க. அம்ப்பா உண்மைதான், இது பூரா வெள்ளை கரைஞ்சாமே இதை இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜன்னல்லாம் ஓட்டை இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க, சத்தமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயாங்கிற சத்தம் நம்ம வீட்டுக்கே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துல இந்த கேரள் வருவாங்கல்ல, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க வந்து ஒரு ஊருக்கு பாட்டு பாடி வருவீங்கல்ல, அந்த அந்த அப்படி வர்றது எவ்வளோ நன்மைங்கிறது இப்போதான் தெரியுது. அன்னைக்கு கூப்பிடுவாங்க, மாஸ்டர் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க கேரள் போகணுன்னு. அப்போ நம்மளாம் யோசிக்கிறோம், அன்னைக்கு அப்படி தான் உசிலம்பட்டியிலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. தெருவா பாட்டு பாடினாங்க. நாங்களும் வீட்டில் இருந்து வேடிக்கை பார்த்தோம். அப்போ எதுக்கு வந்துருப்பாங்க, காணிக்கை கேட்டு வந்திருக்காங்களோ, ஏதோ 4 ரூபா 6 ரூபாய்க்கு போட்டு விடுவோம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க. அந்த வீட்டில் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக எங்கள் வீட்டுக்கு வர்ற நேரத்தில் கதவை இறுக்கியாக போட்டிக்கிட்டு வீட்டுக்கு உட்காந்துக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதோ, எஸ்காரிங்க வந்தாங்க, நம்ம சாமி போச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கதவை உடச்சி உட்காந்துக்கிட்டோம். கையில் 1 ரூபா கூட கிடையாது காணிக்கை போடணுன்னால, அவ்வளவு தரித்திரத்தில் இருக்கோம். ஆண்டவர் எப்படி நல்லவர் பாருங்க. கதவை தட்டி ஒண்ணுமே இல்லாத ஒரு தரித்திரத்தில் இருந்த என்ன ஆண்டவர் கதவை தட்டினார். ஆண்டவர் கதவை தட்டி, யாருப்பா வெளியே வாங்க அப்படின்னாங்க. கதவை தட்டின முன்னாடி கதவை அடைச்சி உட்காந்து நம்மளை போல ஒரு மூடப்பை யாரும் இருக்க மாட்டேன். கதவு திறந்தோம். ஒரு 4 ரூபாய் மட்டும் கையில் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காணிக்க போதுக்காக வெளியே நிறுத்திட்டு வந்தேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக சோமனை போகிறோம், அந்த பாட்டு பாட போகிறோம். பாட்டு பாடினாங்க, புரியலை. எனக்காக ஜெபம், என் குடும்பத்துக்காக ஏதோ ஒன்று என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு. இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. நின்று கேட்டேன். இருதயத்தில் ஒரு உடசல் ஏற்பட்டுச்சு. நானே என் மனைவி நின்று தான், சின்ன சின்ன பிள்ளைகள். முடிச்சுட்டு அந்த காணிக்கை போடும்போது ஒரு மனிதர் என்னை வந்து கையை பிடிச்சாரு. அந்த கையை பிடிச்சு, தம்பி நீங்கள் ஒரு நாள் சர்ச்சுக்கு வாங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆகுது.
அன்றைக்கு என் வீட்டு கதவை தட்டி என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஆசீர்வாதத்தை தந்த இயேசு கிறிஸ்து இந்த 35 ஆண்டுகளாக படிப்படியா என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி என்னுடைய பழைய குணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, என் தரித்திரம் எல்லாத்தையும் மாற்றினார். ஒரே நாள் இல்லை, 35 வருஷம். அன்னையிலிருந்து மறு வாரத்திலேயே அவங்க அந்த சர்ச்சுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில வரலான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு 4-5 விசுவாசிகளோட புறப்படலான்னா வெளியேறும் போதே சுற்றில இருக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. என்னடா நம்ம சாமியை விட்டு அவங்களோட போறியா? அப்படிலாம் போயிடுறான், நம்ம சாமி கோச்சுக்கிறோம், நம்ம சாமி போவோம், பிள்ளை விட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி 4 பொம்பளையால் சொல்லுது, நான் ஆம்பளையால் சொல்லுது. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க, நான் 8த்தில் வந்து ஏறி வாரு தெரியாமல் ஒழிஞ்சு கலவரத்தனம் பண்ணுற மாதிரி இயேசுவை தேடினேன். அடுத்த ஸ்டாப்பில் ஏறி அவங்களோட வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படின்னா நிறைய பேர் பார்த்துக்குவாங்க. என்ன நினைக்கிறேன் பாருங்க, திருட்டு பையோட திருட போயிருக்கேன், குடிக்க போயிருக்கேன், தப்பு பண்ண போயிருக்கேன், அதெல்லாம் வெக்கமாக தெரியல. இயேசு கோயிலுக்கு போகிறது நமக்கு வெக்கமாக தெரிஞ்சு, ஏன்னா ஊர் அப்படி பயன்படுத்தி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கூட அப்படி தானே சொல்கிறாங்க, அவங்க முக்காட கேஸு, அழலியா கேஸு, அது அவனுக்குள்ளே இருக்கிறவங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், ஆண்டவர் அறிகிறது, ஆண்டவருக்கு தேட ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்த ஸ்டாப்பில் ஏறி வந்து அந்த மலையாளி தேட்டர்கிட்ட ஒரு ஸ்டாப் இருக்கும், அப்போ அங்கே இறங்கி அப்படியே அந்த ஊடு பாதையே நடந்து போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல போகும்போது பிடிச்சிட்டாங்க 2 பேர் உழுவுக்காரங்க பார்த்து. மாப்பிள்ளை என்னன்னா அவங்களோட சேர்ந்து போய்க்கிருக்க, வேணாம்டா அப்படிலாம் போயிடாதா அப்படின்னு சொல்லி அங்கேயும் மறிக்கிறேன். நீதி தலைக்கு வந்துட்டே போய் சர்ச்சில் போய் உட்காந்துட்டேன். இதே மாதிரி பாயை போட்டிருந்தாங்க, கீழே உட்காந்துருக்கு, நிறைய கூட்டம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்துருக்காங்க. சாம உட்காந்து என்னை சொல்லி கூட்டு போனவரே, எப்பா நீ ஏசுன்னு சொல்ல வேணாம், அல்லேலூயான்னு சொல்ல வேணாம், கைதட்ட வேணாம், எதுவுமே செய்ய வேணாம், அமைதியாக உட்காரு, ஆண்டவர் கூட பேசுவார், அப்படி உனக்கு பிரியமாக இருந்தால் அடுத்த வாரமா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலாம், வரவே வேணாம், நாங்கள் செய்கிறதெல்லாம் நீ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். பின்னாடி வந்து அமைதியாக உட்காந்துருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. அங்கே ஜோம் பண்ணாங்க, பாட்டு பாடினாங்க, நான் பேசாமல் உட்காந்துருந்தேன். ஏதோ பேசுனாங்க மேலே இருந்து, அதையும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில், அது இன்னைக்கு தான் தெரியுது, அன்னைக்கு அப்படி தெரியாது. அப்போ நானே மெய்யான திராட்சை செடிங்கிற ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்லி ஒரு பரிசுத்தவான் மேலே இருந்து பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு பேசின மனுஷனை இன்னைக்கு வரைக்கும் தேடி பார்க்குற கண்டுபிடிக்க முடியல. ஒரு வேளை ஆண்டவர் பேசினாரா என்னமோ. அந்த சத்தியத்தை எடுத்து பேசும்போது அந்த சத்தியம் சொல்ல 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 ஒரு குடும்ப உறவை பயன்படுத்தி பேசுனாங்க. அப்பா, பிள்ளைகள், ஆண்டவர், மக்கள், திராட்சை செடி, கொடியாறு, இதை குறித்து பேசுனாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்த நான் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது, ஒரு நாள் கூட கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் என்னை விளங்க வச்சு அழுதே பாருங்க, அப்படி அழுதேன், உடஞ்சி அழுதேன், பூங்க அழுது குழம்பி கண்ணெல்லாம் தண்ணி ஒழுகி நான் அழுகிறத மேலே இருந்து ஊழியக்காரங்க பார்த்துட்டாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் அழுகிறத முடிச்சுட்டு வெளியேறும் போது என்னை மட்டும் வந்து பிடிச்சு அவர் ஏதோ சொன்னார், என்னை தலையில் கையை வச்சு என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புனார். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பேச்சு மாறி போச்சு. பேச்சு பூராமே இயேசு பற்றியே பேசுகிறேன், புலம்புனேன். அடுத்த வாரம் வர வரைக்கும் ஊரில் அந்த என் கூட ஆடு மாடு மேய்க்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் இவனுக்கு எதற்கில் பிடிச்சிருச்சு, ஒரே நாள் சர்ச்சை போனேன், பைத்தியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கிண்டல் பண்ணால் எனக்கு அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. தொடர்ந்து அந்த வார்த்தையானது என்னாச்சுன்னா என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அதுவரை எப்படி வாழ போகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறோம், நல்லா வாழ முடியுமா, 3 வேளை சாப்பிட முடியுமா, நல்ல துணிமணி கட்ட முடியுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த எனக்கு அந்த இது எல்லாமே மாறி போச்சு. இனி வந்து என் வாழ்க்கையெல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டாரு. நான் செடி, நான் கொடி, அவர் செடி, நான் அவரில் இணைஞ்சிருப்பேன், அப்போ நான் கனி கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரே நம்பிக்கையில் பைத்தியமாக அலைஞ்சேன். எப்படா சனிக்கிழமை வரும், நைட்டே ரெடி ஆகிடுவேன். நானே என் வீட்டுக்கு ரெடியாகி அங்கேருந்து சைக்கிளில் மிதித்து சர்ச்சுக்கு வருவோம். அந்த மாதிரி வளர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட்டோம். அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நான் விடவே மாட்டேன். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்க என்னுடைய பரிசுத்த ஓய்வுனால மகிமையான நாளாக ஆசரித்து நீங்கள் என்னை பொழுது கொள்ளன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைப்படி ஞாயிற்றுக்கிழமை கூட்டுத்தனம் நான் எப்படியாவது வந்துடுவேன். 6 நாள் வேலைக்கு போவான், 20 ரூபா சம்பளம் அன்னைக்கு.
அந்த 20 ரூபா இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். அந்த 7ஆம் நாள் வேலைக்கு போனால் இன்னொரு 20 ரூபா கிடைக்கும். அப்போ எங்கள் அப்பன் சொல்லுவார், ஏய் மாப்பிள்ளை 6 நாள் வேலை செய்கிற ஒரு சம்பளம் கிடைக்குது, 7ஆம் நாள் செஞ்சீங்கன்னா ஒரு 20 ரூபா கிடைக்கும், இதை போட்டு ஏசுன்னு ஓடினீங்கன்னா பிச்சை எடுக்க தான் போகிற. அது சொல்கிறதுக்கு சொல்லவா வேலை, ஏசு கோயிலுக்கு கும்பிட போனால் எப்படி பேச்சு பேசுகிறேன், அம்பிட்டு பேசுகிறேன். எனக்கு 20 ரூபா பெருசில் ஆண்டவருக்கு தேடுவேன். அப்போ திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரை அந்த சனிக்கிழமை நான் வேலை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனேன், ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் நடத்துறது பணம் வேணுமே அப்படின்னா அந்த 6 நாள்